டுடே நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் தான் பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 2 பார்த்தோன்னா மீனிங், நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் பார்க்க போகிறோம். தெர் ஆர் செவ்ரல் அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் டிசைனிங். நிறைய செவ்ரல் அப்ரோச்சஸ் இருக்குது கரிக்குலம் டிசைன் பண்ண அப்படின்றாங்க. 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கூல் ஆஃப் தாட் அட்வொகேட்ஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட் கிவிங் தெம் தி சென்ட்ரல் பிளேஸ். அதாவது டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். அது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில். அதுக்கு தான் மெயின் சென்ட்ரல் பிளேஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் ப்ளீஸ் ஃபார் கிவிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் இன்ட்ரெஸ்ட். ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அது சென்ட்ரல் பிளேஸை செகண்ட் குரூப்பில் சொல்கிறாங்க. தேர்ட் குரூப் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம் சொல்கிறாங்க. அப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் அப்ரோச் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனோட பர்பஸ் என்னென்னா ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட் டு லீட் தர் லைஃப் எஃபெக்டிவ்லி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷனோட பர்பஸே என்னென்னா ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒரு எஃபெக்டிவான லைஃப்பை அவங்க லீட் பண்ணணும் அப்படின்னுக்காக தான். அவங்களுக்கு அதுக்கு தயார்படுத்துறதுக்காக அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற வேர்ல்டு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு அப்படின்றாங்க. இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டுலாம் ஃபோனே இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபோன் ரொம்ப அப்டேட்டாக எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலபஸ்லாம் இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் நவ் அண்ட் தென். ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நவ் அண்ட் தென் அதோட சேஞ்சஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் கரிக்குலம் எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரெசன்ட் நீட்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். ப்ரெசண்ட்டில் எப்படி அவங்களோட நீட் என்னென்ன தேவை இருந்தது, இப்போ ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன கரிக்குலம் நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் எதை இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாலோவிங் எ மிடில் பாத். ஒரு மிடில் பாத் ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ட், அதாவது சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குது ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்டோட நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் இன்சிஸ்ட் பண்ணுது. இன்சிஸ்ட்னால் ரொம்ப வலியுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிலேட்டிங் த கண்டென்ட் டு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம். அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கரிக்குலமில் 3 இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம், நெக்ஸ்ட்டு லேர்னர் சென்டர் கரிக்குலம், ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 3 அப்ரோச்சஸ் நான் டேபிளர் காலம் மாதிரி போட்டிருப்பேன் பாருங்கள். அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் டிசைனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் அப்ரோச், ப்ராப்ளம் சென்டர் அப்ரோச், லேர்னர் சென்டர் அப்ரோச் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நான் கீழே பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இது மாதிரி இந்த பாக்ஸ் டேபிளர் காலம் மாதிரி போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் ப்ரெசன்டேஷன். இது புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் எழுதியிருக்கேன். அதில் பேராவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாயிண்ட்ஸாக பாக்ஸ் போடுறப்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் சென்டர் டிசைன்ஸில் என்ன இருக்குன்னா டிசிப்ளின் டிசைன், செப்பரேட் சப்ஜெக்ட் டிசைன், ப்ராட் ஃபீல்ட் டிசைன், கோரிலேட்டட் டிசைன், கோர் கரிக்குலம் டிசைன். ஸோ டிசிப்ளின்னா இந்த இடத்துல சப்ஜெக்டை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? சப்ஜெக்டோட டிசைன் செப்பரேட்டாக நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிசைன்ஸ் கொடுக்கறது, ரொம்ப ப்ராட் ஃபீல்ட் டிசைன் கொடுக்கறது, எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி டிசைன் பண்ணுறது, கோர் கரிக்குலம் டிசைன் அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் சென்டர் டிசைன் அப்படின்னா ப்ராப்ளம் சென்டர்னால் என்னது, லைஃப் சுச்சுவேஷன் என்னென்ன ப்ராப்ளம் அது மாதிரி டிசைன் பண்ணுறது, சோஷியல் ஃபங்க்ஷன் சமூகத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் அதை பற்றி இது பண்ணுறது, என்னென்ன சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அது ரிலேட்டடாக டிசைன் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. டிசைன்ஸ் எல்லாமே அப்பப்போ என்ன பண்ணால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதெல்லாம் எதில் சொல்கிறாங்கன்னா ப்ராப்ளம் சென்டர் டிசைனில். அடுத்தது லேர்னர் சென்டர்ட் டிசைனில் பார்த்தோன்னா லேர்னர் சென்டர்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட். ஸோ சைல்டு சென்டர் டிசைன்னா சைல்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது. எக்ஸ்பீரியன்டல் கரிக்குலம் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அது மாதிரி இது பண்ணுங்கள், கரிக்குலம் செட் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி பேஸ்டு கரிக்குலம்,
இப்போது லேர்னர்ஸ்னால் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தா தானே சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது ரிலேட்டடாக கொடுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் சொன்னேன். அதில் இப்போது நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் வந்து ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக இப்போ எல்லாருமே சப்ஜெக்ட் சென்டர் இருக்குதான். ஸோ மோஸ்ட் ஸ்கூல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த ஒர்க்னால், நியர் த போல் ஆன் தி கண்டம் வாட் இஸ் எ சப்ஜெக்ட், எ பர்டிகுலர் stream of knowledge otherwise known as subject discipline is shortly refers as subject. சப்ஜெக்ட்னா என்ன, இது சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். மோஸ்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். என்ன தான் நம்ம லேர்னர் சென்டர் ப்ராப்ளம் கொடுத்தாலுமே சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. வாட் இஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு நாலேஜ், அந்த சப்ஜெக்ட் பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறது இல்லை. அது சப்ஜெக்ட் டிசிப்ளின்னா ஒரு டிசிப்ளின் மீன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை வந்து ஷார்ட்டாக தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் பீயிங் என்ஆர்எம்எஸ். இப்போது மேக்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் நிறைய நாலேஜ், இங்கிலீஷ் எடுத்து அதில் நிறைய சயின்ஸ், தமிழ், இதுமாரி எல்லாத்துக்கும் சோஷியல், அதுமாரி எனாமஸான நாலேஜ் நமக்கு நிறைய. இதை கிளாஸிஃபைட் இன்ட்டு அது 2ஆக பிரிக்கிறாங்க. பாடிஸ் அண்ட் பேட்சஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. சப்ஜெக்டை வந்து சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்கில் வந்து எப்படி சொல்கிறது பேராவாக இருக்கும். அது பார்க்குறத விட நம்ம இது மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு சின்ன சின்ன மைண்ட் மேப் மாதிரி போட்டு படிக்கிறப்ப ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து அனலைஸ் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கிற மாதிரி இது மாதிரி போட்டு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அசம்ப்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். என்னென்ன அசம்ப்ஷன் பார்ப்போம். சப்ஜெக்ட் சென்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் கரிக்குலம் எனேபிள் த ஸ்டூடெண்ட். ஏன்னா சப்ஜெக்ட் சென்டர் வந்து கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணுறது, அப்புறம் எனேபிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணுறது, அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து டு டீல் வித் த ப்ராப்ளம், எப்படி டீல் பண்ணுறது ப்ராப்ளம்ஸை, எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர்டர்ன்றாங்க. ப்ரெசன்டட் இன் சீக்வன்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அதாவது சிம்பிளாக கொடுத்து அதுக்கப்புறம் கஷ்டமாக கொடுங்க, எடுத்தோடனே காம்ப்ளெக்ஸாக கொடுக்காதீங்க அப்படின்றாங்க இந்த சப்ஜெக்ட் சென்டர் இதில். நெக்ஸ்ட்டு பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில். நான் இங்கே ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். ஈஸியாக அதில் பெரிய சென்டென்ஸாக இருக்கும். ஆனால் மேஜராக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இது மட்டும் கூட எழுதினாலே உங்களுக்கு எனாஃப் தான் போதும். ஸோ பிலீஃபில் பார்த்தோன்னா என்னென்ன பிலீஃப்னா டிசிப்ளின்ஸ் ஆர்கனைஸ்ட் அலோ ஃபார் அகாமடேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நாலேஜ். நம்ம நாலேஜை வந்து எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுறதுக்கு அகாமடேஷன். டிசிப்ளின் மீன்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது. மேஜர் ரோல் ஆஃப் த ஸ்கூல் என்னென்னா டிரான்ஸ்மிட் தி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஒவ்வொரு கல்ச்சர் அதை பற்றிலாம் படிக்கிறது. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதை பற்றி பிலீவ் பண்ணுறது. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பற்றி தான் சொல்கிறாங்க. குரூப் சப்ஜெக்ட் டிசிப்ளின், குரூப்பாக நம்ம வந்து சப்ஜெக்ட் டிசிப்ளின், அதாவது இப்போது பார்த்தோன்னா இப்போது சயின்ஸு, இப்போது ஃபிசிக்ஸையும் பாட்னி, அதில் மெயினாக ஐ கான்செப்ட் எடுத்துகிட்டு அது ஐ செட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபிசிக்ஸில் வந்து இது பண்ணுவோம், இது பார்ப்போம் அந்த லென்ஸு. அதுலேயே அப்படியே வந்து ஸ்வாலஜியில் பார்த்தோன்னா அந்த ஐஸை பற்றி நம்ம தனியாக படிப்போம். அது மாதிரி குரூப்டு சப்ஜெக்ட் டிசிப்ளின்ஸு. அப்புறம் பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலம் ஆர்கனைசம், டெஸ்ட் ஆஃப் டைம் எப்படி வந்து பேட்டர்ன் கரிக்குலம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். டீச்சர் அவங்களோட டொமைன், அவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் சுப்பீரியர் டு அனதர் மெத்தட்ஸ், வேறு என்னென்ன அதர் மெத்தட்ஸ் இருக்குது, அடாப்ட் பண்ணுறது எப்படி, டெமோக்ராட்டிக் அப்ரோச்சை வந்து எப்படிலாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் செக்யூரிட்டி ஃபார் த டீச்சர் லேர்னர் பேரண்ட்ஸுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இருக்கட்டும், டைம் வந்து பர்டிகுலராக, அதுக்கப்புறம் ஹானர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட இதெல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எதில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். இதில் 9 டைப்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், குரூப்பிங், டைம் அண்ட் ஸ்பேஸ், டீச்சிங் மெத்தட், எவால்வேஷன். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரில் அண்ட் மெமரைசேஷன், என்னென்னலாம் நம்ம மெமரைசேஷன் பண்ணுறோம். லேர்ன் அண்ட் ரிமெம்பர் தி கண்டென்ட், எப்படிலாம் படிக்கிறோம், எப்படி அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், இதெல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸில் சொல்கிறாங்க. கண்டென்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டட் பை என்னென்ன ஃபேக்ட் இருக்குது, என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட் அண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு வந்து இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்துக்கு அந்த ஃபீச்சர் எப்படிலாம் நம்ம அதை உருவாக்கலாம் பண்ணுறதுக்கு லைனாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வெல் ஆர்கனைஸ்ட் லெசனாக இருக்கும். இப்போ ஃபேக்ட்டு, கான்செப்ட், பிரின்சிபல் இதெல்லாம்
வச்சுருந்தா அந்த லெசனே வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அது பார்க்க எப்படி இருக்கணும்னா ஓன் கம்பார்ட்மெண்ட், எல்லாத்துக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வச்சுருக்கணும். லிட்டில் ஜென்யூனாகவும் இருக்கணும். யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ் கிட்ட நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்டிசிப்ளினரி மீட்டிங். இன்டர்டிசிப்ளினரின்னு நம்ம ஃபஸ்ட் இயர்ஸ்லேயே நிறைய படிச்சோம். எல்லாமே கேட்டு எல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லா எக்ஸ்பர்ட் எல்லாருக்கிட்டையும் பேசி மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் அப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்ட் புக் ப்ரிப்பேர் பை எக்ஸ்பர்ட். டெக்ஸ்ட் புக்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? எக்ஸ்பர்ட்ஸ். எல்லா இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ், அது மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து எக்ஸ்பர்ட் நிறைய ரொம்ப நேரம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களே எல்லாருக்கிட்டையும் இது பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சிலபஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தா தெரியும் யார் யார் என்னென்ன டாபிக் இது பண்ணியிருக்காங்க, அவங்க படிச்சு எங்கே ஒர்க் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்கோம் சிலபஸ். ஸோ காமன்லி யூஸ்டு லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்னால் கற்றுக்கிறது, எல்எஸ்ஆர்எம், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அந்த வேர்பல் இன்வால்விங். அடுத்தது குரூப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சர் ப்ரொவைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி கிளாஸ். டீச்சர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கிளாஸில், ஏன்னா லார்ஜ் கேதரிங் நிறைய மோஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தியர் கிளாஸ். ஸோ எப்படி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிங்கில் சொல்கிறாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா ஹைலி எங்கே நம்ம கிளாஸ் ரூமில் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் டேபிள் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 40 to 45 minutes வந்து ஒன் பீரியட் வந்து இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் டைம் அந்தந்த டைமுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப் வந்து கரெக்டாக போகிறது, அந்த டைம் அவங்களுக்கான இந்த ஸ்பேஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. டீச்சிங் மெத்தட்ஸ், டீச்சர் சென்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லெக்சர், டிஸ்கஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க டீச்சிங் மெத்தடுக்கு. எவால்வேஷன் பார்த்தா டு அசஸ் த ஸ்டூடெண்ட் மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட், யார் வந்து அந்த சப்ஜெக்ட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க, ஓரல் டெஸ்ட்டு, மார்க்கு, கிரேட்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் தி சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல் 2 இதில் ஆக்சுவலி 10 to 7 பாயிண்ட்ஸ் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கில். நான் அது உங்களுக்கு ஈஸியாக சின்னதாக பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸ்கூல் 2 ஆட் மோர் சப்ஜெக்ட் டு தி கரிக்குலம். ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் என்னென்ன மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம், லேர்னர் சென்டர் கரிக்குலம், ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம். இந்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமில் எப்படி அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூலில் பார்த்தோன்னா நிறைய மோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது கரிக்குலமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, நியூலியாக ஆடு நிறைய கண்டென்ட்ஸு சப்ஜெக்ட்லாம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதனால் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பேசிக் டேலண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் சென்டர் அப்ரோச்சில் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதெல்லாம் லைஃப் சுச்சுவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சப்ஜெக்ட் எம்பசைஸ் ஃபால்ஸ் அப்படியே டேக் இன்டு கன்சிடரேஷன், உங்களோட லேர்னர்ஸோட நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. சைக்காலஜிக்கல் ஹஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் த லேர்னிங். சைக்காலஜிக்கல் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த லேர்னிங்கில். ஸோ கல்ச்சுரல் நெக்லெக்ட் பண்ணுறாங்க ஆஃப் கரண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படின்றாங்க. எந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. ஸோ கன்சர்ன் வித் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசிப்ளின், ஃப்ராக்மெண்ட் தி கரிக்குலம், இன்டெகிரேட் பண்ணுங்கள் லேர்னிங். இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்தது சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் பாருங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. Okay, bye. See you in the next class.